உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூலை 27 சனி வக்ரமாக இருக்குது. சனி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சின்ன பயம் இருக்கும். இந்த வக்ரமான சனி மக்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார்? இந்த சனியை பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஃபேமஸ் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நற்பலன்களை தருவார். என்றைக்குமே என்னைக்கு ஒரு ரவுடி பிகம்ஸ் ஹீரோ, தென் இந்த ஹீரோ அவருடைய நீட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தை பார்த்திங்கன்னா, விஜய் படத்தை பார்த்தா அதில் ஒரு தடவை இந்த மாதிரி இருப்பார், அப்புறம் போலீஸாக மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திருந்தி நல்லது பண்ணால் எப்படி இருக்குது, சனிலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யார் யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகிறது, கல்யாணமாக போகுது, காதல் ஓகே ஆக போகுது, ஃபாரின் போகிறீங்க என்பதெல்லாம் விளக்கமாக ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கடகராசிக்காரர்களுக்கு சனி வக்ரத்தினால எந்த மாதிரியான சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு? சனி வக்ரத்தை பொறுத்த கழிவு கடகராசி தெரியும் சார். கடகராசினாலே கடகராசிக்காரர்கள் உலகத்தில் சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு காலம். ஏன்னா இப்போ தான் நீங்கள் ராசியில் குரு வந்துட்டார், நீங்கள் எல்லாம் பெரியாளாயிட்டீங்க. கடகராசிக்காரர்கள் காற்றில் மழை. ஜூலை மாதத்திலிருந்து நேரம் இல்லை, உட்கார நேரம் இல்லை. பாதி பேருக்கு காதலிக்க நேரம் இல்லை. இப்போ தான் 7ஆம் இடத்தை வேறு குரு பார்க்குறார். லவ் எல்லாம் ஓகே ஆகி மேரேஜ் வீட்டில் போயிட்டுருக்கு சார். மேபி 10 டேஸில் மேரேஜ் சார். என்ன இவ்வளோ சீக்கிரம் பார்க்குறீங்க? இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது சார், டக்குன்னு பண்ணிடலான்னு. என்ன ஒரு முரட்டத்தனம். அந்த மாதிரி டக்குன்னு குரு பகவான் சீக்கிரம் நடக்கிற எனக்கு வர்ற கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சொல்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தாரு, அதுக்குள்ளேயே ஒரு கல்யாணம். குரு அவ்வளோ வேகமானவர். இதில் சனி வேற 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். நண்பர்களே, 2 நல்ல விஷயம் நடக்கும் பிருந்தா எப்பயுமே. ஒன்று, நம்ம உடம்பு விட்டு கெட்டதெல்லாம் போயிடணும், அல்லது புதுசாக நல்லதெல்லாம் வந்துடணும். அதில் 2 இது நடந்தாலும் நல்லது தான். சனி பகவான் உங்களுக்கு பேசிக்காகவே கெட்டவன். அவன் என்றைக்கு உங்களை விட்டு போனானோ அன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போ போனார்? இப்போ தான் போனார். மார்ச், ஏப்ரலில், மே, ஜூன் 2 மாதம் தான் ஆகுது. ஜூலை மாதத்தில் வக்கரமாயிடுறார். இதையும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இப்போ அஷ்டம சனி வக்கரமாயிட்டு திரும்ப அஷ்டம சனியாக ஆயிடுவாரா? அப்படி கிடையாது. 7, 8 கூடிய சனி பகவான் பொதுவாகவே உங்களுக்கு வில்லை. 7ங்கிற கல்யாணத்தை பண்ணி வைக்கிற சனி தான். 8ஆம் இடம் என்பதை வக்கரத்தை வறுமையை கொடுக்கறதும் அதே சனி தான். அவர் வக்கரமாகும் பொழுது என்ன நடக்கும் என்றால் 8 வறுமையிலிருந்து வெளிவிடும். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? நீங்கள் வறுமை சிறையிலிருந்து வெளியே வரப்போகிறீர்கள். வறுமை சிறை எப்போ சரியாகும்? வறுமை என்பது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமைனா. அப்போது உலகத்தில் பெரிய நோயே எதுனா வறுமை தான் நோய். அது எப்போ சரி? நிறைய உழைச்சா சரியாகும். எப்போ நிறைய உழைக்கணும்? வாய்ப்பு வந்தால் நிறைய உழைப்பீங்க. எப்போ வாய்ப்பு வரும்? உங்களுக்குள்ள ஒரு வேகம் தேடுனீங்கன்னா 2 நாளில் கிடச்சிரும். 2 நாள். ஆனால் நம்ம தேட மாட்டேங்கிறோம், அதான் பிரச்சனை. ஸோ அப்போது இனிமேல் தேடுவீங்க. அப்போது சனி பகவான் 9லிருந்து 9, 10, 11 பார்க்குறார், லாபத்தை பார்க்குறார். சனி பகவான் அடுத்து உங்களுக்கு 3ஐ பார்க்கிறார், தைரியத்தை பார்க்கிறார். அடுத்து முக்கியமான இடம் 6ஆம் இடத்தை பார்க்குறார். நான் நிறைய இடத்துல நான் விசேஷமாக சொல்வேன். காரணம் என்னென்னா, சனி பகவான் 6ஐ பார்த்தாருன்னா வேலை வாங்கி கொடுத்துருவார். கடகராசிக்காரர்கள், நீங்கள் டுபாக்கோ கம்பெனியில் தான் வேலை பார்த்தீங்க, இப்போ கூகுள் கம்பெனியில் வேலை கிடைக்க போகுது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒருபடி உயர்வு, ஒருபடி நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய தொழிலிருந்து அடுத்த கட்ட மேன்மையை நோக்கி நீங்கள் செல்வீங்க. 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு பணியை தருகின்ற இடம். 6ஆம் இடம் என்பது கோசிப்ஸு மாதிரி வியாதி, கடன், கஷ்டத்தை தீர்க்கின்ற இடம். அதனால் கடன் அடைப்பீங்க போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்ததாக இந்த 3ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் முயற்சிகளில் வெற்றி, சகோதர பாவங்களில் வெற்றி போன்றவை கிடைக்கும். சகோதர பாவங்கள் சண்டை, எங்கள் அண்ணா தான் சார் பாதை தரமாட்டேங்கிறாரு, வழி விட மாட்டேங்கிறாரு, அதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு முயற்சி நடக்கும். கடகராசிக்காரர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க. இவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய தொழில்கள் சிறப்பாக அமையுமா? எல்லா தொழில்கள்னு ப்ளூரலில் சொல்லிட்டாங்க. அதனால் பாருங்கள், இது தட் இட் செல்ஃப் பாசிட்டிவிட்டி. காரணம் என்னென்னா, நீங்கள் நிறையா தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் எக்ஸ்போசர்ஸ் அதிகமாகும். நான் 11ஆம் இடம் என்பது லாபம். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு கம்பெனியில் இருக்கும்போது, அந்த கம்பெனியோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்காக பண்ணுறீங்க, வாங்கிட்டு இருக்கிற இந்த சம்பளத்தை விட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ தைரியமானு. அவங்களாம் கம்ஃபர்ட் ஜோன் பாய்ஸ், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்களோட சேராதீங்க. நீங்கள் என்ன பண்ணோம், 11ஆம் நம்ம வறுமை சீக்கிரம் தீரணும்னா பணம் நிறையா வரணும்னா என்ன பண்ணோம், 4 வேலை செய்யணும், 5 வேலை செய்யணும், காலையிலேருந்து நைட் வரைக்கும். ஜப்பானியர்கள் சோறு உடஞ்சா கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி விட்டுறான். என் பையன் 2 நாளாக லேசியாக இருக்கான்னு. லேசினஸ் அங்கே டிசீஸ். ஜப்பான் புத்தகங்கள் வாங்கி படித்து பாருங்கள். அப்போது அந்த மாதிரி உலகம் வேறு மாதிரி போய்ட்டுருக்கு. கடகராசிக்காரர்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது முனை நிறைய தொழில்கள் ஈடுபட்டு வருமானங்கள் வரப்போகுது.
இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பா இருக்கும்? அதே தெய்வம் தான். கடகராசிக்காரர்களுக்கு கண்கண்ட தெய்வம் உங்களுக்கு சபரிமலை சாஸ்தாவும் ஐயப்பன் சிலை 18 படி வச்ச ஐயப்பன் சிலை அது வீட்டில் வச்சு வழிபடுங்க. அந்த படிக்கட்டை பாருங்கள், அது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி தான். நீங்கள் கண்டிப்பாக வின்ஸ் ரேஸ் ஆகிடுவீங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர்கள் வந்து பால ஆஞ்சநேயர் வாங்கி வீட்டில் வச்சு பறக்கக்கூடாது, நின்றுட்டு இருக்கணும். பால ஆஞ்சநேயர் வாங்கி உடம்பெல்லாம் பொட்டு வைக்கணும். இப்படி உடம்பெல்லாம் பொட்டு வச்சு வேணும். குரங்குக்கு பொட்டு வச்சா ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக நீங்கள் இதை செய்து வந்துங்க, பெரிய பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். கடகராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் காலிலேருந்து நைட் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருந்தால் நல்லது. அப்படி இல்லைனா மத்தியானம் வரைக்குமாவது விரதம் இருக்கிறது சிறப்பு. சனி வக்ர காலத்தில் இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு சாலிடாக 95 மார்க் கொடுக்கலாம். பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி அப்படின்னாலே ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ். உலக நாடுகளில் சனியை பார்த்து பயப்படாதவங்க யாருமே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபேமஸ். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இவருடைய வழிபாடுகளை வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட்டு இது நம்ம காட்ட தேவையில்லை. காரணம் என்னென்னா, சனி பகவான் சக மனிதனுடைய தேவைகளை உணர்ந்து ஒரு அன்னதானமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு ஹெல்ப்போ பண்ணாலே போகிறோம். அதுதான் வந்து சனி பகவான் கேட்குறது. இந்த ஜூலை 27 வருகின்ற இந்த வக்கரம் இந்த டிசம்பர் வரை தொடர்வதால் பாதி மாதம் இது பெண்ட் எடுத்தார் சார். ஜனவரியிலேருந்து இப்போயாவது லீவ் ஓட சொல்லுங்கள் சார் வரங்கிற மாதிரி ஒரு 6 months உங்களை ஓட விட்டு பார்க்குறாரு சனி பகவான். என்ன தான் பண்ணுறப்பாங்க, நான் உன்கிட்ட பிரச்சனையே பண்ணலப்பா, உனக்கு நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, பார்ப்போம் நீ ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு தரார். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் புத்திசாலிகள். அப்போது இந்த ஜூலை 27 மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் அடைகிறார். டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த பீரியடில் அளவு கடந்த செல்வங்களை தருவார். ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2-3 எக்ஸம்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று மீனத்தில் குருவனுடைய வீட்டில் இருப்பதால் அவருக்கு தோஷம் இல்லை என்று வைத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது விஷயம் என்ன, இதே சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் அடைவதால் எந்த தோஷமும் இல்லைன்னு வச்சுக்கலாம். காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், அது 12ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு விரயங்கள் எல்லாம் சுபவிரயங்களாக பொதுவாகவே உலக மக்களுக்கு நன்மை செய்கிறார். இதுக்கு அடுத்த நல்ல விஷயம் என்னென்னா, அதை குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்க்கும்போது கோடி நன்மை. குரு பார்க்கும்போது இந்த சனி பகவான் மங்களச்சனியாக மாறுகிறார். இவ்வளோ அத்தனையும் இந்த சனியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள். ஸோ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 12ஆம் இடத்திலிருந்து பொதுவாகவே எவ்வளவுக்கு எவ்வளோ விரயங்களை குறைக்க முடியுமோ அதை குறைக்கிறார். இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களாகட்டும், அல்லது உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களாகட்டும், கன்னிராசிக்காரர்களாகட்டும், மேஷம், மீனம், கும்பம், இவர்கள் எல்லாருக்குமே மிக அற்புதமான பலன்களை சனி பகவான் தருவார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து மங்களச்சனியாக இருக்கிறார். மற்ற என் ராசிக்கு என்ன சார் நடக்கும் என்றால், உங்கள் ராசிக்கு நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால், அல்லது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸு, ஒவ்வொரு ராசிக்குமே இந்த தடவை எண்ணிலடங்காத பலன்களை அவர் தருவதால் பொதுவாகவே நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு, பிரம்மச்சரிய தெய்வங்கள் வழிபாடு, இப்போ கிராமங்கள் இருக்கிறவங்க நாட்டார் குல வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது சொடலமாடன், கருப்புசாமி, அது மாதிரி ஐயனாரப்பனை வழிபடுறது கூட சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறது தான். அல்லது கோயில்களில் இருக்கிறவங்க, இங்கே சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் சபரிமலை ஒரு தடவை ஐயப்ப மாலை போட்டு போயிட்டு வாங்க. அல்லது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு விஸ்வரூப ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் போகலாம் சென்னையில் இருந்தால், அல்லது நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தலாம். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சனி பகவானை ப்ரே பண்ணும் பொழுது வீட்டில் நீல கலர் சங்கு புஷ்பம் மாலை கட்டுறீங்கன்னா நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் பலிக்கும். வெண்ணெய் வாங்கி சாத்துறோம், நீங்கள் வெண்ணெய் வாங்கி நெய் வாங்குறது அதை எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள், கடையில் போய் வாங்காதீங்க. அங்கே போய் இன்ஸ்டண்ட்டாக கோயில் முன்னாடி போய் வாங்காதீங்க. நீல புஷ்பத்தை நீங்கள் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கு அடிப்பாதம் வச்சு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் சாத்துறது மாதிரி செந்தூர காப்புன்னு ஒரு காப்பு இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் பெரும்பாலும் வெற்றிலை மாலைகள் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே சனி பகவான் மகிழ்ந்து அகமகிழ்ந்து என்ன கேட்டாலும் தருவார். அதனால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். பிரமாதம். சுவாமிஜி, தொடர்ந்து பல விஷயங்கள், மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுவும் சனி வக்ர காலத்தில் மக்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவினுடைய இந்த ஸ்ரீமடத்திற்கு வந்து சுவாமியை பார்த்து என்னிடம் அப்படியே நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். ஒரு நாள் ஸ்ரீமடம் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும். காரணம், அத்தனை தூரம் நாங்கள் பவித்திரமானவர்கள். என்றைக்குமே வேத சாஸ்திரங்களில் வேள்விகளில் ஈடுபடுறவங்க தான் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்கள்.
ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னா அதுக்குரிய கிரமமாக இது படி சூட்சுமங்கள் தெரிந்தவர்கள் தான். வகையில் கீழே போயிட்டு இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய புக் பண்ணிக்கோங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிற்குரிய புனிதமான ஸ்ரீமடத்திற்கு வந்து ஒரு பிரச்சனைகளை சொல்லி வெளிவிடுங்கள். ராம்ஜி சுவாமிகள்ங்கிற என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் தான் நான் அவைலபிள். வாட்ஸ்அப்பில் என்ன பிடிக்கிறது ஈஸி. நீங்கள் டைரக்ட் ஃபோனோட மெசேஜ் அனுப்புங்க. வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றி.